கலாத்தியர் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி என்று இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையை பார்த்து கூறுகிறது நாம் பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே கவனிப்பீர்கள் என்றால் சுதந்திரவாளி யார், அடிமையானவன் யார் அப்படிங்கிற வெளிச்சத்தை குறித்த அநேக சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எவ்விதமான சத்தியங்களை சொல்லும்படியாய் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டார் என்று சொன்னால், கலாத்திய சபை ஒரு காலத்தில புறஜாதிகளாய் தேவனை அறியாத ஜனங்களாய் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றிய விசுவாசத்தினாலே அவர்கள் விசுவாசிகள் ஆனார்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆனார்கள், நீதிமான்கள் ஆனார்கள், சபையார் என்கிற சிறந்த அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள். ஆனால் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்து அவர்கள் ஆரம்பத்தில் செய்து வந்த அல்லது மாம்சத்துக்கு ஏதுவான கிரியைகளுக்கு அவர்கள் மறுபடியும் திரும்பி அவைகளை செய்கிறது நிமித்தமாய் அவர்கள் மறுபடியும் அவைகளில் அடிமைப்படும்படி விரும்பினார்கள். அதாவது அவர்கள் எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றிருந்தார்களோ அதே அடிமைத்தனத்திற்கு மீண்டும், அதாவது திரும்பும்படிக்கு வாஞ்சித்தார்கள். ஆகவேதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜனங்களை, இந்த சபையாரை கண்டித்தார். உண்மையிலே என்னுடைய உள்ளத்தில ஒரு பாரத்தை தேவன் தந்தார். இன்னைக்கு பாருங்க, நம்ம அநேக சத்தியங்களை கேட்கிறோம், ஆனா கேட்டும் அதுல ஸ்திரமாய் நிலைத்து நில்லாமல் அவ்வப்போது என்ன செய்கிறோம், நம்முடைய சுய எண்ணங்களுக்கும் சுய யோசனைகளுக்கும் இடம் கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், அவைகளை நின்று அந்த சுயாதீன நிலைமையிலிருந்து விழுந்து போகிறோம். இதைத்தான் இன்றைக்கு ஆவியானவர் வேத வசனங்களை கொண்டு நம்மை கண்டித்து உணர்த்தி சரியான பாதையில நிலைநிறுத்தும்படிக்கு அவர் வாஞ்சிக்கிறார். அதனாலதான் அந்த கலாத்திய திருச்சபைக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் திரும்பவும் பழைய நிலைமைக்கு போகிறீர்கள், ஏன் மறுபடியும் விட்டு வந்த அந்த அடிமைத்தனத்திற்கு திரும்புகிறீர்கள் என்று சொல்லி அவர் மீண்டும் மீண்டும் சத்தியங்களை குறித்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் இதெல்லாம் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து இதற்கு 2 உதாரணங்களை கொடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு வீட்டுல 2 குமாரர் இருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய வீட்டுல 2 குமாரர் இருக்கிறாங்க. இதை நம்ம அடிக்கடி தியானித்திருந்தாலும் நான் இப்ப இதை அதிகமா பேச போறது இல்லை, இது ஒரு விளக்கமா இங்க கவனிக்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல நாம் இவ்விதமான சத்தியங்களை நாம் படிக்கிறோம். இப்போ அதை தொடர்ந்து 22ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தன் அடிமையான இடத்தில் பிறந்தவன், இன்னொருவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். அதாவது ஒருவன் மாம்சத்தின்படி பிறந்தான், ஒருவன் ஆவியின்படி பிறந்தான். அதாவது 29வது வசனத்துல நாம் பார்க்கும்போது இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவனாகவும் ஈசாக்கு ஆவியின்படி பிறந்தவனாகவும் அங்கே சித்தரிக்கப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறார். அது தொடர்ந்து 30ஆம் வசனத்தை நீங்கள் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி இங்க வாசிக்கிறோமே. இதே வசனத்தை தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். இதே வசனத்தை தான் ஆதியாகமம் 21வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்க முடியும். இதனுடைய உண்மையான பொருள் என்ன? இங்கே கலாத்தியர் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்டோமே. அப்போ விடுதலை அடைந்த ஜனங்கள், விடுதலை அடைந்த, அதாவது தேவனை அறிந்திருக்க, தேவனால் அறியப்பட்டிருக்க சொல்லும். உண்மையாவே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாய் இருளில் இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டுவிட்டார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாய் அவிசுவாசிகளாகிய அந்த ஜனங்கள் விசுவாசிகளாகிவிட்டார்கள். சாபத்தின் பிள்ளைகளாய் இருந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகி விட்டார்கள்.
பாவிகளாய் இருந்தவர்கள் நீதிமான்கள் ஆகிவிட்டார்கள். அடிமைத்தனத்திற்குள் இருந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே சுயாதீன நிலைமைக்கு வந்து விட்டார்கள். விடுதலை. நல்லா மறந்துடாதீங்க, மறக்க கூட, இந்த நல்ல காரியத்தை மறக்க கூட. அதாவது விடுதலை அடைந்த அனுபவத்துக்குள்ளே வந்தவர்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள்ளே போகிறார்கள். ஆகவேதான் இங்கு ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை எதற்காக சொல்லப்பட்டது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 10ஆம் வசனமும் கலாத்தியர் 4வது அதிகாரம் 30ஆம் வசனமும் ஒரே வசனம் தான். அது எந்த சூழல்ல சொல்லப்பட்டது என்று சொன்னால், அதுவரைக்கும் இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒரே வீட்டில் இருந்தார்கள். அதற்கு பிறகு இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒரே வீட்டில் இருக்க முடியாது. ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய முடியாது? உறவாட முடியாது. ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய முடியாது? ஐக்கியம் கொள்ள முடியாதுங்கிற இடத்துக்கு இங்கே வருகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா வேறுபாட்டின் வாழ்க்கையை வாழ வேண்டும், மீண்டும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள் உட்படக்கூடாது என்பதை வெளிப்படுத்துகிறார். தேவனை அறிந்திருக்க, தேவனால் அறியப்பட்டிருக்க என்ன அர்த்தம் தெரியுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வந்து விட்டோம், விடுதலை அடைந்து விட்டோம். மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? எங்க போக கூடாது? அடிமைத்தனத்திற்குள்ள போக கூடாது. விடுதலை அடைந்தவர்கள் அந்த விடுதலையின் அனுபவத்தை தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். ஆகவேதான் நீங்க சொல்லிக் கொடுக்கிற மீண்டும் அடிமைத்தனத்திற்கு உட்படுவது எப்படி? உலக வழிபாடுகளுக்கு மரித்தவர்கள் அவைகளிலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்தின் மூலமாய், உயிர்த்தெழுதலின் மூலமாய் சுயாதீன நிலைமைக்குள் வந்தவர்கள் மறுபடியும் அடிமைப்படுவது எப்படி சொல்லி கேட்கிறார். மிக மிக ஜாக்கிரதையை கவனிங்க. எச்சரிப்பான ஒரு காரியம்தான், நம்ம மிகவும் வேண்டிய சத்தியங்கள் தான். ஏன்னா அநேகர் பாருங்க, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்காங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மறுபடியும் என்ன செய்றாங்க? பின்வாங்கி போகிறாங்க. எந்த அடிமைத்தனத்தை விட்டுட்டு வந்தாங்களோ அதே அடிமைத்தனத்திற்கு மீண்டும் திரும்புகிறார்கள். அப்ப வேதம் என்ன சொல்லுது பாருங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து படிக்கும் போது, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் சொல்லி ஏன் சொல்லி கொடுக்கிறாருன்னு கேட்டா, இங்க 2 பேரும் ஒன்னா இணையவே முடியாது. சுயாதீனம் வேறு, அடிமைத்தனம் வேறு. இஸ்மவேல் வேறு, ஈசாக்கு வேறு, சாராள் வேறு, ஆகார் வேறு. ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனா தேவன் தம்முடைய சத்தியத்தை கொண்டு வரும்போது, சத்தியத்தை அறிகிற அறிவு வரும்போது, அதாங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஈசாக்கு பால் மறந்த பிற்பாடுதான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்கள் என்ன செய்து விட்டேன்? ஒழித்து விட்டேன். அப்ப அங்கேயும் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம், ஆதியாகமம் 21வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அதை தொடர்ந்து பைபிள் சொல்லுது. பின்புதான் இந்த சத்தியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. பின்புதான் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் மகனோட ஈசாக், என் மகனாகி ஈசாக்கோட சுதந்திரவாளியா இருப்பதில்லை. அங்க சொல்ற அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளோட, சுயாதீனம் உள்ளவளின் குமாரனோட எப்படி இருக்கிறது இல்ல? ஆமா, சுதந்திரவாளியா இருப்பதில்லை, சேர முடியாது, புறம்பே தள்ளும் என்று சொல்லுகிறார். அப்ப இது எதற்காக காண்பிக்கப்பட்டது என்று சொன்னால், ஏதோ ஒரு பையனை வீட்டுல வச்சுக்கிட்டு இன்னொரு பையனை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துக்கு சொல்லப்பட்டது அல்ல. வீடு என்று சொல்லும் போது நல்ல கவனிங்க, இங்க வீடு சொல்லப்பட்டிருக்குது. இதே வெளிச்சம் தான் கலாத்தியர் 4வது அதிகாரத்துல. அது வீடு அல்ல, ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை. நானா புதுசா ஒரு விளக்கம் கொடுக்கல, பைபிள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல ஆபிரகாமுடைய வீடுன்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த வீட்டுக்குள்ள இந்த 2 பேர் இருக்காங்க. ஆனா கலாத்தியர்ல சொல்லும் போது கலாத்திய சபையாருடைய ஜீவியத்தை குறித்து பேசுகிறார். அந்த ஜீவியம் எதாயிட்டு தெரியுமா? ஆதாமின் வீடாய் இருந்தது, இப்ப ஆபிரகாமின் வீடாய் மாறிவிட்டது. அப்படித்தானே? ஏன்னா விசுவாசிகளின் தகப்பனாய் அறியப்பட்டவர்,
விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக என்று சொல்லி கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போ விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லும் போது ஆபிரகாமுடைய வீடு எதுக்கு அடையாளம் தெரியுமா? சபைக்கு அடையாளம். மறக்க கூடாது. அதனால அந்த ஒரு வீட்டுக்குள்ள சுயாதீனமும் அடிமைத்தனமும் சொல்லி இந்த ரெண்டுக்கும் இடம் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் நிலைச்சிருக்கணும், சுயாதீனம் மட்டும்தான் இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த சத்தியம் நம்ம எதற்குள்ளே நடத்த வாஞ்சிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த சத்தியத்தின் மூலமா தேவன் நம்ம எதற்குள்ளே நடத்த விரும்புகிறார் என்று சொன்னால், நீங்கள் நானும் அடிமைத்தனத்திற்கு உட்படக்கூடாது. இந்த உலகத்துல எத்தனையோ ஆசாபாசங்கள் இருக்கு, எவ்வளவு விதமான மாம்சத்தை தூண்டக்கூடிய இச்சைகள் காணப்படுகிறது. மாம்சத்தை தூண்டக்கூடிய எத்தனையோ விதமான ஆடம்பரங்களும் கவர்ச்சிகளும் ஆசாபாசங்களும் இந்த உலகத்தில் நிறைந்து காணப்படுகிறது. எக்காரணத்தை கொண்டும் ஆபிரகாமின் வீடாகிய இந்த விசுவாச ஜீவியத்தில், ஆபிரகாமின் வீடாகிய தேவனுடைய சபைக்குள்ளே, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தான் சொல்றேன், உலக நிச்சய கூடாது, வரக்கூடாது, அடிமைத்தனம் பிரவேசிக்க கூடாது. அதனாலதான் அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. எங்க ஆதியாகமம் 21வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டத அங்க கொண்டு வர்றாரு. எங்க கலாத்தியர் 4வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல கொண்டு வர்றாரு. யோசித்து பாருங்க, ஒரே ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறது ஏன் அது சபைக்கு அடையாளமாய் காண்பித்து கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய வீடு என்பது கிறிஸ்தவ சபையை குறிக்கிறது. எந்த சந்தேகமும் கிடையாது. எங்கேயோ ஒண்ணு கொண்டு ஏதோ ஒரு இடத்துல கொண்டு முடிச்சு போட்டாருன்னு நீங்க சொல்லக்கூடாது. இங்க வேதம் திட்டவட்டமா சொல்லுது, ஆபிரகாமுடைய வீடு என்பது கிறிஸ்தவர்களின், அதாவது சபை. அது இப்படி கூட சொல்லலாம், உங்களுடைய சரீரமாகிய சபை. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுது. அப்ப நம்மை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. அங்க ஒரு மனுஷனை இஸ்மவேலை வெளியே தள்ளுகிறதுக்கான அந்த முகாந்திரம் என்ன? அந்த இஸ்மவேலோட ஐக்கியப்பட முடியாது. எப்பொழுது இந்த ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படுது, இதை குறித்த பேச்சு நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இங்க ஆதியாகமம் 21வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது, ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பொதுவா யூதர்கள் மத்தியில சொல்லுவாங்க 4 அல்லது 6 வயசு சொல்லுவாங்க. 4 வயசு வரைக்கும் பால் குடிய மறக்க மாட்டாங்க, யூதர்களுக்குரிய வழக்கம் அது. அப்ப பாலை மறந்துட்டாங்க அப்படின்னா பெரிய பிள்ளை ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் நீங்க வேதத்துல கலாத்தியர் 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது அங்க முதல்ல குழந்தையின் அனுபவத்தை குறித்து தான் பேசுவார். நீங்க பாருங்க, கலாத்தியர் 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும். உங்களுக்கு புரியுதா? இப்போ இது யாருக்காக சொல்றான்னு உங்களுக்கு தெரியுதா? இங்க சொல்லப்பட்டிருக்க சுதந்திரவாளி யார்? ஈசாக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கிற அடிமையானவன் யார்? இஸ்மவேல். அதனாலதான் அதுக்கு மேல என்ன சொல்லிதான் முடிக்கிறாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், அப்ப இந்த பிள்ளை வளர்ந்து பால் மறக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் அடிமையானவனுக்கும் சுயாதீனம் உள்ளவனுக்கும் என்ன இல்ல? வித்தியாசம் இல்ல. நான் அடிமையான சுயாதீனம் சொல்லும் போது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், யாரு? இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் வித்தியாசமே இல்லை, எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. அங்க ஏதாவது வித்தியாசம் இருந்ததா? இல்ல 2 பேரும் இங்க சேரக்கூடாது, இவர் தனித்திருக்கணும் அவரும் தனித்திருக்கணும், 2 பேரும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. இப்ப பிள்ளை வளர்ந்து பால் மறகு பாத்தீங்களா, அப்படின்னா வளர்ச்சி அடையுது. சிறு பிள்ளையா இருக்கிற காலம் வரைக்கும் அடிமையானவனுக்கும் சுயாதீனம் உள்ளவனுக்கும் என்ன இல்ல? வித்தியாசம் இல்ல. ஆனா எப்ப அந்த பிள்ளை வளருதோ பாத்துக்கங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்படிதான். நாமும் கிறிஸ்துவுக்குள்ள புதிதாய் பிறந்த, அதாவது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சேருங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோமே. ஆக பிரியமானவர்களே, வளரும்படி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சத்தியத்தை உட்கொண்டு நான் வளர்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொன்னா எனக்குள்ள ஒரு வேறுபாடு தேவை. இஸ்மவேல் வேறு, ஈசாக்கு வேற. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையை
எவ்விதமா எச்சரிக்கிறார் என்றால், மீண்டும் அடிமைத்தனத்திற்குள்ளாக அது போகும்படி விரும்புகிறது எப்படி? மீண்டும் இஸ்மவேலுக்குள்ளே போக முடியாது. அதுக்குதான் இந்த பைபிள்ல எழுதப்பட்ட உறுதியான வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. என்னைக்கு இஸ்மவேலை விட்டு மன்னிக்கவும் ஈசாக்கை விட்டு இஸ்மவேல் பிரிக்கப்பட்டாரோ, கடைசி வரைக்கும் என்ன செய்யல? சேரல. ஒன்னு என்ன செய்யல? சேரல. இது எல்லாம் நமக்கு எதற்காக எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டா, உடனே பாத்தீங்களா, அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்காக எழுதப்படல. மாம்சம் என்றென்றைக்கு ஆவியோடு என்ன செய்யாது? சேரவே சேராது. மாம்சத்தின்படி நடக்கிற வாழ்க்கை வேறு, ஆவியின்படி நடக்கிற வாழ்க்கை வேறு அப்படிங்கிற அருமையான சத்தியத்தை இந்த கலாத்தியர் 4வது அதிகாரத்துல ஆவியான வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். தெரியுமனுள்ள இதை நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதனாலதான் அவர் சொல்லிக் கொடுத்தார், இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த இவைகள் போட்டிருக்குது 24ஆம் வசனத்துல, கலாத்தியர் 4:24, இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். பாருங்க, அப்ப அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். அந்த ஸ்திரீகள் 2 மனைவிகள் அப்படின்னு போடல. அந்த 2 ஸ்திரீகளும் 2 தேசத்தார்களாம் அப்படின்னு போட்டிருக்கலாம். அவள் சாராள் ஒரு தேசத்தை சேர்ந்தவள், ஆகார் இன்னொரு தேசத்தை சேர்ந்தவள் போட்டிருக்கலாம். அப்படி போடல. அந்த இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று என்ன சொல்றாரு தெரியுமா? சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. எதுக்காக இதை சொல்றார்? 2வது மேலான எருசலேம் சொல்லி கொடுக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னா, அப்ப கலாத்திய சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றும் விசுவாசத்தினாலே விசுவாசிகளாகி நீதிமான்கள் என்று எண்ணப்பட்டு தேவனுடைய சபையார் என்று எண்ணப்பட்டிருந்தார்கள். மகா மென்மையான ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தங்களுக்குள்ளே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருந்தார்கள். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருந்தார்கள். சாபத்திலிருந்து விடுதலை பெற்றிருந்தார்கள். தேவனுடைய புத்திரிகள் அப்படிங்கிற அருமையான ஸ்தானத்தை பெற்றிருந்தார்கள். இவர்கள் அந்த சுயாதீனம் என்கிற விடுதலை விட்டு அடிமைத்தனத்திற்குள்ளே திரும்புகிறார்கள். எந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்தார்களோ அதே அடிமைத்தனத்திற்கு திரும்புகிறார்கள். அதைத்தான் அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? ஏதோ வாஞ்சித்தாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி. பொதுவா நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துன்னு சொன்னா, சரீர முயற்சியை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க நிறைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா சரீர முயற்சி, கடமைக்காக எல்லாம் செய்வது. நல்லா கவனிச்சு பார்த்தா நல்ல அருமையான ஆகாரம் கிடைக்கும். ஒரு இடத்துல நல்ல சத்தியங்கள் கிடைச்சா அது சின்ன இடமா இருக்கும், ஆனா அங்க போக மாட்டாங்க. ஆனா கோபுரம் மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போறதுக்கு விரும்புவாங்க. ஏன் கேட்டா அதுதான் பாரம்பரியம். சரீர முயற்சி. ஒரு சிறிய ஒரு குடிசை மாதிரிதான் இருக்கும், ஒரு சாதாரண இடமா இருக்கும், ஒரு அறை. அதுல விலையேறப்பட்ட சத்தியங்கள் சொல்லப்படும். அங்க கூட்டம் வச்சா அது சபை கூடி வருது மாதிரி தெரியாது. ஒரு தெருவுல வச்சு, ஒரு மரத்தடியில வச்சு தேவனுடைய சபையா கர்த்தரை ஆராதிச்சா சிலருக்கு அது சபை கூடி வரலாவே தெரியாது. எங்க உட்கார்ந்து கை தட்டி பாட்டு பாடினா சபை கூடி வருதல் மாதிரி சபை மாதிரி தெரியும் தெரியுமா? ஒரு நல்ல ஒரு பெரிய கட்டடம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? இது நான் சொல்ல, இதெல்லாம் மன பிரம்ம. இதெல்லாம் மனதினுடைய யோசனைகள். இது வேதம் கிடையாது. இப்ப நம்ம இப்படி நினைக்கிறாங்களே, இது வேதமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், எங்கே 2 பேர் 3 பேர், எங்கே சொல்லிட்டாலே ஞாபகம், அங்க இடம் பெருசே கிடையாது. கட்டடம் எல்லாம் நம்மளுடைய வசதிக்கு ஏற்றபடிதான் எழுப்பி இருக்குமே ஒழிய, இப்ப நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, கட்டடத்துல யாருமே கூடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்துட்டு, நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. என்ன செய்ய? சர்ச்சை பூட்டிட்டாங்க, நான் வீட்டுலதான் இருக்க வேண்டியதாங்க. இல்ல மரத்தடியில கூடுவோம்னு சொன்னா வருவாங்க நினைக்கீங்களா? வரமாட்டாங்க. அதுதான் இந்த உலக வழிபாடு. சத்தியத்துக்குள்ளே வரல. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம கூடி வந்திருக்கோம், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியல. இதுக்கு பேரு சபை கூடி வருதல் தான். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எங்க கூடி வர்றாங்களோ அதுக்கு பேர் என்ன பேரு?
சபை கூடி வருது. இல்ல இல்ல இல்ல, ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு பேர் தான் சபை கூடி. எனக்கு வசனம் காமிங்க பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை தேவ ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடி வர இடத்துக்கு பேர் சபை கூடி வருது. மற்ற திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அதில் இது போன்ற வெள்ளிக்கிழமை கூடி வர்றது எனது ஜெப கூட்டம், அது சபை கூடி வருது கிடையாதுன்னு எங்க பைபிள்ல இருக்கா? இல்ல பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வீட்டு அறையில கூட ஒரு 2-3 விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் கூடி வந்து கர்த்தரை பாடல்கள் மூலமாய் பாடி மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கிறது உண்மையிலே சபை கூடி வருது. நீ நிறைய பேருக்கு இது புரிந்து கொள்ளவே இல்லை. நீ எதன்படிதான் இருக்காங்க தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின்படிதான் இருக்காங்க. இயேசுவானவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளைக்குள்ள எழுப்புன்னு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல. உடனே இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ஆலயத்தை கேட்டு 46 வருஷம் ஆச்சு, இது எப்படி 3 நாளைக்குள்ள எழுப்புன்னு சொல்லி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கட்டடமாகி ஆலயத்தை குறித்து சொல்லல. வேதத்தை வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். யோவான் 2:21 வாசிக்கிறோம். 2:21 வாசிங்க. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்ப இன்னும் என்ன நினைக்காங்க தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின்படி இந்த கட்டடத்துக்குள்ள ஒரு விதமான பலி செலுத்தப்பட்டு வந்தது, பண்டிகைகள் அனுசரிக்கப்பட்டு வந்தது. அப்ப கட்டடத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். கட்டடத்துக்கு வெளியே இல்லையா? இருக்கிறார். ஆனா அவங்களுடைய நியாயப்பிரமாணம் என்ன கற்றுக் கொடுத்ததுன்னா, இந்த ஆலயத்துக்கு உள்ள கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. நம்முடைய இந்த புது உடன்படிக்கையின் சக்தி என்ன சொல்லுது தெரியுமா? சுயாதீன பிரமாணம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த ஆலயத்துக்குள்ள என்ன கவனிங்க, உங்களுக்கு தெரியும், இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல கூடினாலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியுமா? முடியாதா? முடியும். சிலர் பாருங்க, வீட்டு கூட்டத்துல உணர கஷ்டப்படுவாங்க. ஆனா சபையில கூடி வரும்போது, சபைன்னா நான் என்ன சொல்றேன், கட்டிடத்தை சொல்றேன். அந்த கட்டிடத்துல கூடும்போது என்ன, அங்க மியூசிக் நல்லா இருக்கு, அங்க தேவ பிரசன்னத்தை நல்லா உணர முடியல. அது மியூசிக்குடைய தாக்கம் தான். The influence of music. So most of the Christians are getting mesmerized by the pleasure of the musical instruments. They are so obsessed with the pleasure of the musical instruments, not with the presence of God, not with the influence of the word of God. எல்லாம் இதுல அப்படின்னு கேட்டா மியூசிக். They have ecstasy. அப்படிதான் சொல்ல வேண்டியது. உச்சக்கட்ட பரவசத்துக்குள்ள போயிருந்தாங்க. எதை வச்சு அப்படிங்கன்னா மியூசிக். ஆனா கேட்ட சொல்லுவாங்க, வீட்டு கூடத்துல அப்படி ஒரு பிரசன்ஸ் தெரியல. சபை நான் சொல்றேன், அது சபைதான், இதுவும் சபைதான். நீங்க சத்தியத்துக்குள்ள வரணும். ஏதோ சும்மா சத்தியத்தை கேட்டு அப்படியே போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எங்க கூடி வர்றாங்களோ அதுக்கு பேர் என்னது? சபை. அதனாலதான் அந்த ஜனங்கள் கலாத்திய சபை எதுக்குள்ள போயிட்டு அப்படின்னு கேட்டா, அங்க விருத்த சேதனம் பண்ணணுங்கிற ஒரு நூதனமான உபதேசத்துக்குள்ள போயிட்டு நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களுக்குள்ள போகுது. ஏன்னா அங்கன்னா ஒரு ஆலயம் இருக்கும், அதுல என்ன சொல்லி இப்படிப்பட்டதெல்லாம் அனுசரிக்கணும், அப்படிப்பட்டது தொடணும், இப்படிப்பட்டது தொடக்கூடாது, அந்த இடத்துக்குள்ள போகணும், இந்த இடத்துக்குள்ள போக கூடாதுங்கிற அப்படிப்பட்ட ஒரு மாம்சீக சட்டங்களுக்குள்ளே கடந்து போயிட்டாங்க. அதனாலதான் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி அவர் ஆசாரியர் ஆகாமல் அப்படின்னு எபிரேயர் எழுதுறார். மீண்டும் சொல்றேன், மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி அவர் ஆசாரியர் ஆகாமல் அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் ஒரு உண்மையான ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, புதுசா வந்தவங்களுக்கு கேட்டுக்கங்க. சபை அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல சர்ச், கிரேக்க பதத்துல இருந்து அந்த வார்த்தை எடுத்தாங்க. கிரேக்க பதத்துல தான், ஏன்னா மூல பாஷை கிரேக்க பதத்துல எழுதப்பட்டிருக்கு. சபைக்கு கிரேக்க பதத்துல எக்லீசியா அப்படின்னு இருக்கு. எக்லீசியா மறந்துடாதீங்க. எக்லீசியாவுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எக்லீசியா அப்படிங்கிற சபை, அதோடைய சரியான அர்த்தம் என்னன்னா டு சம்மன் அப்படின்னு அர்த்தம். டு சம்மன் அல்லது டு கால் அவுட். டு சம்மன் அப்படின்னா, சம்மன் என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு அழைப்பு கொடுப்பது. சில இடத்துல பாத்தீங்கன்னா சமன் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? கோர்ட்ல இருந்து வந்திருக்கும் சமன் வந்துட்டு. சம்மன் அப்படின்னா SUMMON. சம்மன் அப்படின்னா ஒருத்தங்களை அழைத்து விடுறது, இந்த இடத்துக்கு நீங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிறது. இதுக்கு பேரு தான் எக்லீசியா.
நீங்க எக்லீசியாவுக்கு அர்த்தம் வந்து எந்த இடத்திலுமே கோபுரம் என்றோ, டவர் அப்படின்னு சொல்லி கோபுரம் என்றோ, பில்டிங் அப்படின்னு சொல்லியோ எவ்விதமான அர்த்தமும் கிடையாது. ஆனா சபை வந்து உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மெட்டாபரிக்கலி it is metaphorically described as a building, as a farm, பண்ணை அப்படின்னு சொல்லி அறியப்பட்டிருக்கு. as a palace, castle அப்படின்னு சொல்லி மாளிகை சொல்லி அறியப்பட்டிருக்கிறது. இவ்விதமா அறியப்பட்டிருக்குதே ஒழிய பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம் மன்னிக்கும் பிரைட் சொல்லி மணவாட்டி சொல்லி அறியப்பட்டிருக்குதே ஒழிய, ஆனா அது ஒருபோதும் அந்த எழுத்தின்படியான அர்த்தத்தை கொண்டது கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்க எந்த இடத்துல கூடி வருவாங்களே, ஏன் வராண்டால கூடி வந்தா பேரு கூட கூட இது என்னதுதான்? சபை கூடி வருதல் தான். ஆனா நாங்க சில இடத்துல இப்படி சொன்னா பிரச்சனை ஆயிருதுன்னு. சில இடத்துல நாங்க சபையை கூடி வந்து சொன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நீங்க யாராவது போய் பாஸ்டர்ட்ட போய் நீங்க வெள்ளிக்கிழமை சபையை கூடி வந்து சொன்னி வச்சுக்கீங்களேன், திட்டுவாங்க. வீட்டு ஜெப கொடுத்து போயிட்டு சொல்லுங்க, சரி வீட்டு ஜெப கொடுத்து போயிட்டு இருந்தீங்களா, பரவாயில்ல. அவ்வளவுதான். பைபிள் காலேஜுடைய அறிவு அவ்வளவுதான். பைபிள் காலேஜ் கற்றுக் கொடுக்கிற அறிவு அவ்வளவுதான். தயவு செய்து சொல்றேன், இந்த சத்தியத்துக்குள்ள வந்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு அநேகர் இந்த சத்தியங்களை சரியா அறியாம இன்னைக்கு எல்லாமே சடங்காச்சாரமாயிருது. இங்க வந்த உடனே ஒரு ஆவியில சந்தோஷப்படுறது வரமாட்டுக்கு. ஆனா அந்த மாதிரி மியூசிக் வச்சு அது ஒரு கட்டட அமைப்பு இருக்குல்ல, அங்க போனோடனே நல்ல ஆவியில கலிகூறுறாங்க, மகிழ்றாங்க, கர்த்தரை நல்லா ஆராதிக்காங்க. ஆனா இங்க அந்த கலிகூறுதல் வரமாட்டுக்கு. அதுக்கு பிரச்சனை நம்மதான் பிரச்சனை, நம்மகிட்ட தான் பிரச்சனை இருக்கு. நம்முடைய மைண்ட் செட்டப் அப்படி இருக்கு. நம்ம அப்படி ஒரு மைண்ட் செட்டப்பை ஏற்படுத்திட்டோம். காலாகாலமா சொல்லி கொடுத்துட்டாங்க, வீட்டுல கூட்டினா அதுக்கு பேர் வீட்டு ஜெப கூட்டம். அங்க அந்த மாதிரி ஒரு கட்டடம் இருக்குல்ல, அங்க கூட்டினா என்னது, அது சபை. பாருங்க, வட மாநிலத்துல ஆற்றங்கரையில கூடுறாங்க, காட்டு பகுதியில மரத்தடியில கூடுறாங்க, அதுக்கு பேர் என்ன பேரு தான்? சபை. அதனால இடம் இல்ல. இப்ப ஆண்டோருக்கு என்ன தான் தேவை? ஆட்கள் தான் தேவை. ஆள் இல்லைன்னா அப்புறம் அவரே இல்லைங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூடி வர இடத்துக்கு பேர் சபை. ஆனா கலாத்திய சபை மாம்சத்தின்படியான யோசனைக்கு இடம் கொடுத்து, பிரியமானவர்களே, நம்ம எதுக்காக ஆண்டவரின் நாள்ல நம்மளை எச்சரிக்கிறேன்னு சொன்னா, பிரியமானவர்களே, நம்ம எக்காரணத்தை கொண்டும் விடுதலையான அந்த சுயாதீன நிலைமையை விட்டு, நாம் விடுதலை அடைந்த அந்த சுயாதீன நிலைமையை விட்டு, கிறிஸ்து நமக்கு சிலுவையின் மூலமாய் அப்படி உயிர்த்தெழுதலின் மூலமாய் நமக்கு கொடுத்த அந்த சுயாதீன நிலைமையை விட்டு அடிமைத்தனத்திற்கு உட்படக்கூடாது. இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பெரிய சவால் என்ன தெரியுமா? என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஒரே சவால் தான் சொல்லுவேன். இல்ல இந்த அங்க சொந்தக்காரங்க மூலமா சண்டை வந்துட்டு அப்புறம் இவங்க என்ன ஏசிட்டாங்க, அப்புறம் வந்து கடன் பிரச்சனை, அப்புறம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அப்புறம் சரீரத்துல வியாதி, நீங்க ஊர்பட்ட பிரச்சனை, எந்த பிரச்சனைன்னு சொல்லலாம். ஒரே ஒரு சவால் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் நாம் பெற்றிருக்கிற மகா மேன்மையான கிறிஸ்து நமக்கு உண்டாக்கி கொடுத்த அந்த சுயாதீனங்கிற அந்த விடுதலையின் அனுபவத்திலிருந்து அடிமைத்தனத்திற்குள்ள வரணும். அதுதான் சாத்தானுடைய டார்கெட், வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்குதான் முயற்சிப்பான். அதுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, படிப்புல பிரச்சனை, அப்புறம் வேலையில பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை, சொந்த பந்தங்களுக்குள்ள பிரச்சனை, அப்புறம் அந்த போராட்டம் இந்த போராட்டம், சரீரத்துல வியாதி, அப்புறம் கடன் பிரச்சனை, அப்புறம் அவங்க மூலமா சண்டை, இவங்க மூலமா, நீ என்ன பிரச்சனை கொடுத்தாலும் சரி, அப்படி ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்து நமக்கு உண்டாக்கி கொடுத்த அந்த சுயாதீனம் என்கிற அந்த விடுதலையிலிருந்து மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ள நம்மளை தள்ளுகிற அந்த ஒரே நோக்கம்தான், தள்ளணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான். விழிப்பாய் இருப்போம் பிரியமானவர்களே, விழிப்பாய் இருப்போம். ஆனா சடங்காச்சாரமா எதையும் கொண்டு வரக்கூடாது, சடங்காச்சாரமா எதையும் அனுசரிக்க கூடாது. நீ நிறைய பேருக்கு சடங்காச்சாரம், சிலருக்கு எவ்வளவு சத்தியங்களை சொன்னாலுமே அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இன்னும் அந்த பழைய பாரம்பரியத்துக்குள்ள உட்கார்ந்துருப்பாங்க. சில நல்ல வசனத்தை கேட்பாங்க, சத்தியத்தை கேட்பாங்க. ஆனா என்ன செய்ய முடியாது தெரியுமா? அங்கேயும் ஒரு கால் வச்சுக்கிடுவாங்க. இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லணுமா நினைக்க கூடாது, அங்கேயும் ஒரு கார்டு இருக்கு, அந்த கார்டையும் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஃபேமிலி கார்டு, குடும்ப கார்டை கொஞ்சம் அங்க மெயின்டைன் பண்ணணும், நாளைக்கு நல்லது போலது அப்படின்னா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் பாத்தீங்கன்னா அவரும் அப்படிதான், கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து இயேசு ஏற்றுக்கொண்டார். அவங்க சொல்லிட்டாங்க, நீ சபைக்கு அங்கேயும் போயிட்டு இருந்த அப்படின்னா அவனை கார்டு எல்லாம் தர மாட்டேன்னு சொன்னாங்க. கையெடுத்து மேல கையை தூக்கி கையெடுத்து கும்பிட்டு, நீங்க எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இயேசு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்துட்டாரு. சிலர் பாருங்க அந்த கார்டு தேவை. இப்ப இங்கேயும் நம்ம ஆராதனை வச்சு இங்கேயும் ஒரு ஆராதனை கலந்துக்கிடுவாங்க.
அப்புறம் அந்த ஆராதனையும் விட முடியாது, அங்கேயும் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு இன்னொரு இடத்துல ஒரு அட்டெண்டன்ஸ் போடுற இப்படிப்பட்ட சூழல் இருக்கும். அவனு சொல்ல, நம்ம ஒருவேளை நம்ம சத்தியத்தை அறியாம இருந்த பிரச்சனை இல்லை. ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? கலாத்திய சபையை எப்படி ஒரு எச்சரிக்கை தெரியுமா? நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க. எப்படி சொல்ல, அந்த அறிவு வந்துடுச்சு, மீண்டும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போக கூடாது. அந்த வசனத்தை மீண்டும் கவனிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதோ. அப்ப அதுக்கு முன்னால் என்ன சொன்னாரு? நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது அப்படின்னு சொல்றாரு. இப்ப கிடையாது, இப்ப தேவனை அறிஞ்சாச்சு. அவ முன்ன என்ன சொல்றாரு? நீங்கள் 8ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க. உண்மையில இது சொல்லும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட ஒரு 5 இடத்துல சபையை கூடி வர்றோம். தூத்துக்குடியில 2 இடத்துல சபையை கூடி வர்றோம். ராமநாதபுரம் மாவட்டத்துல 3 இடத்துல சபையை கூடி வர்றோம். மனதில் உள்ளது சொல்றேன். இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல, ஆனா பண்ணுவதற்கான ஒரு ஆயத்தங்களை ஏற்கனவே நான் முயற்சித்தேன். அது கூடி சீக்கிரத்துல நடக்கும். ஆனா கூடி வர்ற ஜனங்கள் எதை நினைச்சிடக்கூடாது தெரியுமா? நல்ல ஞாபகம் வச்சுக்கேன். கூடி வர்ற ஜனங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்புறம் கல்லறைக்கு இடம் வாங்குவாங்களா? கல்லறைக்கு இடம் வாங்கினா தான் இந்த சபையில இணையணும், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணா தான் இது பண்ணணும், அப்புறம் கல்யாணத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்தாதான் நான் இதுல சேருவேன். இதெல்லாம் நம்ம மைண்ட் செட்டப். தெருவுல லாசரு மாதிரி லாசரு அடக்கம் பண்ணாங்கன்னு பைபிள்ல இருக்குதா? இல்ல. ஆனா எங்க போயிட்டாரு? தேவதூர் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் மடி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு அடக்கம் பண்ண வேண்டாம்னு சொல்லல, அடக்கம் பண்ணணும், நம்ம இல்லைன்னு சொல்லல. இல்ல, அடக்கமே பண்ண மாட்டாங்க, பரவாயில்ல, தேவன் எனக்கு போதும் அப்படி சொல்ற ஆட்கள் தேவை. இப்ப இங்க ஊழியத்தை வச்சு சொல்றேன். இப்ப இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, அப்ப இந்த ஊழியத்துக்குள்ள போய் சேர்ந்தோம்னா அவ்வளவுதான். நாளைக்கு மகளுக்கு கல்யாணம் வச்சோம், மகனுக்கு கல்யாணம் வச்சோம்னா ஐயோ அவ்வளவுதான். அங்க யார் நடத்துவா? தேவன் நடத்துவா. ஆதி அப்போஸ்தலர் எங்கேயாவது இடத்துல திருமணம் பண்ணி வச்சாங்க பைபிள்ல இருக்குதா? அப்படியே அவங்க வச்சிருந்தாலும் மேரேஜ் சர்டிபிகேட், அப்புறம் அது கொடுக்கணும், இந்த ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜர். செத்ததுக்கு அப்புறம் எந்த ப்ரொசீஜர் அங்க வேலை செய்யாது, எந்த மேரேஜ் சர்டிபிகேட் அங்க வேலை செய்யாது. அதெல்லாம் நீங்க உணரணும், புரியுமானு. அது இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, இந்த சபையோடு இணைந்து தேவனை நான் ஆராதிப்பேன். நான் வேற எந்த இடத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். சிலர் பாருங்க, இது இப்பதான் எழும்பி இருக்காங்க, இந்த சபை இது ஒரு மாதிரி இருக்கு. நான் சொல்ல, உனக்கு சத்தியமே தெரியாதுன்னு சொல்றேன். இதுக்குள்ள இப்ப நுழைஞ்சோம்னா அதுக்கப்புறம் என்னது, திடீர்னு ஏதாவது ஒரு துஷ்டிசி வந்துட்டுனா அப்புறம் எங்க கல்றது அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்க இடமே வாங்கல, சபையில இடமே கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம ஏற்கனவே பாரம்பரியத்துல ஒரு சபையில இருந்தோமே, அங்க என்னது, மெம்பர்ஷிப்பை கலைச்சிடக்கூடாது. அந்த மெம்பர்ஷிப் இருந்ததுன்னா நமக்கு இதெல்லாம் நடக்கும். அதனாலதான் அன்னைக்கு சாதாரண சபைகளை அற்பமா என்றது. நான் சொல்றேன், நம்ம ஒரு 10 பேர் இல்ல 20 பேர் கூடி வந்தாலும் தரமா கர்த்தருக்கா எழும்பிடணும். எது இல்லாட்டாலும் பரவாயில்ல. நான் உண்மையிலே சொல்றேன், என்கிட்ட கேட்டா அதுதான். வீதியில தூக்கி போட்டிருப்பீங்களா? இந்த வீதியில இந்த கணேஷ் பேக்கரி பக்கம் தூக்கி போட்டுருங்க. என் ஆத்துமா தேவனிடத்தில் செல்லும். செத்ததுக்கு அப்புறம் யாருக்குங்க தெரியும்? இல்ல நல்லா பண்ணாதான். பெரிய பெரிய பரிசுத்தவான்களை சிங்கம் விழுங்கிடுச்சு தெரியுமா? முதல் நூற்றாண்டுல சிங்கம் கடிச்சு கொதறி விழுங்கி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எங்கெங்க அடக்காரதுன்னு இருந்துச்சு சொல்லுங்க. வாட்ச்மேனி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான தேவ மனுஷன், பயங்கர வெளிப்பாடு பெற்ற தேவ மனுஷன். அந்த மனுஷனை தேடிட்டு சிறைச்சாலைக்கு அவங்க சொந்தக்கார பொண்ணு, அப்படி அவருடைய வாழ்க்கையில படிச்சேன். யாரு எனக்கு மறந்துட்டு. வாட்ச்மேனியை பார்க்கணும்னு சொல்லும் போது அவங்க நினைச்சாங்க தெரியுமா, ஒரு டப்பால அப்படி சாம்பலை மட்டும் கொடுத்தாங்க. அவர் இன்னைக்கு செத்து அவரை நினைச்சோம் எரிச்சு சாம்பல் வச்சிருக்கோம், கொண்டு போக சொல்லி கொடுத்தாங்க. எத்தனையோ பரிசுத்தவான்களை சிங்கம் காட்டு மிருகங்கள் சாப்பிட்டுட்டு, எத்தனையோ பரிசுத்தவான்களை அப்படி ரதத்துல அப்படி கயிறை கட்டி இழுத்து வேகமா குதிரை போது, வேகமா ரதம் போது, அதுல கை கால அங்கங்க பிச்சு விழுந்து செத்து அப்படி அங்கங்க பிச்சு ஒண்ணு இல்லாம கிடக்காங்க. எங்கேயோ தூக்கி போட்டாங்க, கடலுக்குள்ள வீசியிருக்காங்க. அடக்காரதுன்னு மிஷனரிகள் எத்தனையோ நாட்கள் பயணித்து வரும்போது அங்க கடல் பயணத்துல, கப்பல் பயணத்துல மனைவி செத்து, பிள்ளைகள் செத்து, எங்க அடக்கம் பண்ணுவாங்க? கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. அவங்களுக்கு அடக்காராதன. அப்ப அவங்க உயிர் தெரிதல்ல வரமாட்டாங்களா?
நம்ம ஆண்டவருக்காக நிக்கணுமே. நிறைய பேருக்கு பாரம்பரியம், ஐயா நான் ஒரு ஆத்துல ஒரு கால் வச்சிருவேன், சேத்துல ஒரு கால் வைப்பேன். இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு பிரியமானவர்களே, எதற்கும் தைரியமா? நீ அப்படிப்பட்ட ஆட்கள் கர்த்தருக்கு தேவை. இவங்க பாருங்க, திடீர்னு உங்களுக்கு மாம்சத்தின்படியான எண்ணங்கள், மாம்சத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள கடந்து போறோம்னு சொல்லி போறாங்க. பிரியமானவர்களே, சுயாதீனத்தை விட்டுக்கூடாது. அதனாலதான் கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் அவர் பேசுகிறார் பாருங்க. ஆனபடியினாலே, யாரை காமிச்சு கொடுத்துட்டு? இஸ்மவேலையும் ஈசாக்கையும் காண்பித்து கொடுத்துட்டு சொல்றார், ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில என்ன செய்யுங்க? நிலை கொண்டிருங்க. அதுல நிலை கொண்டிருங்க. மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்கு போகாதீங்க. சிலருக்கு தேவை இருக்கு, அங்க என்ன எப்படியாவது கல்யாணம் முடிச்சிடலாம், அங்க ஒரு மெம்பர்ஷிப் இருக்கணும், இல்ல எப்படியாவது ஞானஸ்தானம் எடுத்துடலாம், இல்ல அங்க ஏதாவது அடக்கம் காரியங்களை பார்த்துடலாம். எக்காரணம் செய்யாதீங்க. ஏன்னா அடக்கம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, பிள்ளைக்கு திருமணம் ஒரு மரத்துல கூட நடக்கட்டும், தேவன் வருவா. தேவன் எங்கேயா சொல்லியிருக்காரா அவன் பிள்ளைகளை ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி, அது பெரிய கோபுரத்துல இருக்கிற ஒரு சர்ச்சுக்குள்ள வச்சு நீ பிள்ளைகளுக்கு நடத்தும் போதுதான் நான் அதுல வருவேன்னு சொல்லி எங்கேயா சொல்லியிருக்காரா? அப்படி நடத்தின எத்தனை கல்யாணம் ஃபெயிலியர் தெரியுமா? எத்தனை கல்யாணம் ஃபெயிலியர் தெரியுமா? உண்மையிலே சொல்றேன், நீ இடமே கொடுக்கலையா, ஏதாவது பணம் கெட்டல, சந்தா பணம் கெட்டலன்னு இடமே கொடுக்கலையா, இந்த மாம்சத்தின்படியான இந்த நுகத்துக்கு உட்பட மாட்டேன், இந்த அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட மாட்டேன். மரத்தடியில வச்சுனாலும் கல்யாணம் முடிப்போம், தேவனுக்கு என்று சாட்சிய வாழ்வோம் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசத்திற்காக எதையும் இழந்து விடுவதற்கு ஆயத்தம். அப்படிப்பட்ட விதத்தில் நம்ம உருவாக்கப்படணுமே, அதுதானே தேவனுடைய வாஞ்சை. இன்னைக்கு சமுதாயத்துல நமக்கு பல கோட்பாடு இல்ல, இந்த காதுகுத்துக்கு போகலன்னா அவ்வளவுதான், அந்த இதுக்குள்ள போகலன்னா அவ்வளவுதான், இந்த சடங்கை செய்யலன்னா அவ்வளவுதான். நீ பல விதங்கள்ல சத்து நம்மளுக்கு நிறைய என்னன்னா ஹடில்ஸ், தடைகளை வச்சுக்கிட்டே இருக்கான். நீ இது செய்யலன்னா அவ்வளவுதான், இப்ப நாளைக்கு சொந்த பந்தம் உன்ட்ட வர மாட்டாங்க, சரி போவோம், சரி இதை செய்வோம். போகாதீங்க பிரியமானவர்களே. கிறிஸ்து நமக்கு ஒரு சுயாதீனத்தை தந்திருக்கிறார். இஸ்மவேல் என்றைக்கும் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு விளக்கப்பட்டவன். அது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன் புறம்பத்துல சொல்றாருன்னா, பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. பிள்ளை வளர்ந்து உண்மையிலே நான் வளர்ச்சி அடைந்தேன் அப்படின்னு கேட்டா, அங்க இஸ்மவேல் உடனடியா அகற்றப்பட்டே ஆகணும். அங்க இஸ்மவேல் இல்லைங்கிற அந்த வெளிப்பாடு வெளிப்படுத்தப்படும். உண்மையாவே ஈசாக்கு வளர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்து எழுதுறாரு பின்பு. 8ஆம் வசனத்துல பாக்குறோம், 8ஆம் வசனத்துல பார்த்தோம், ஆதியாகமம் 21:8 பிள்ளை வளர்ந்து பால் மறந்ததுன்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்தே சொல்லப்படுது எங்க 9ஆம் வசனத்துல பின்பு. ரெண்டுக்குள்ளையும் கிளாஷ் ஆகுது, அங்க சேரவே முடியாது. எங்க பிள்ளை வளர்ச்சி அடையுதுன்னா அங்க இஸ்மவேலுக்கு இடமே கிடையாது. இல்ல இது அப்படியே மாத்தி நீங்க இப்படி பார்க்கலாம், பிள்ளை வளர்ச்சி அடையலன்னா அங்க யார் இருந்துகிட்டே இருப்பா? அவ்வளவுதான். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது, அங்க இஸ்மவேலுக்கு இடம் இல்லை. அதுதான் அங்க எழுதுகிற கலாத்தியர்ல. சிறு பிள்ளைகள் இருந்த போது சுதந்திரவாளியானவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனா அந்த பிள்ளை வளரும் போது வித்தியாசம் ஏற்படுது. அதனாலதான் அவர் சொல்றாரு, அப்போ தேவன் நீங்க அறிஞ்சிருக்கீங்களே, தேவனால் அறியப்பட்டிருக்கீங்களே. அதாங்க சொல்ற கலாத்தியர் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுபாவத்தின்படி தேவன் அல்லாதவர்களுக்கு அடிமைகளா இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க, பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? எவ்வளத்தில் அதான் ஓடுது. ஒரு 5 இடத்துல கூடுறீங்க, எளிமையான இடத்துல கூடுறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, நீ வரவே வேண்டாம். இங்க உங்களோட சேர்ந்தா பிள்ளைக்கு திருமணம் முடிக்க முடியாது, அப்புறம் அதிகாரப்பூர்வம் அது பண்ண முடியாது, அப்புறம் கல்லறை கிடைக்காது, நீ வரவே வேண்டாம். நீ கல்லறைக்கும் கல்யாணத்துக்கும் வர்றதா இருந்தா நீ வரவே வேண்டாம். அப்படி நான் கூட்டம் சேர்த்து உன்னை கடைசியில நான் நரகத்துல விட்டுட்டு தான் போகணும், நரகத்துக்கு கையளிச்சுட்டு தான் போகணும். அப்படி ஒண்ணு நீ எங்களுக்கு கூட்டம் நிறைய வேண்டாம். அதுக்கு நோவா நாட்கள் இருந்தது போல 8 பேர் போதும்.
இந்த கல்லறைக்கும் கல்யாணத்துக்கும் வருகிற 80 பேரை பார்க்கிலும் ரட்சிக்கப்பட்டு உண்மையாய் தேவன் ஆராதித்து இரத்த சாட்சியம் அறிக்கனால ஆயத்தம். எது நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி தேவனுக்காக வாழ்வோம், தேவனுக்காக வாழ்வோம். அப்படி பார்த்தா நாளைக்கு எல்லாம் வரும், எல்லாம் தெரியும். சில சொல்லுவாங்க தாலி போட்டதை இல்ல, தாலி இல்லாம சிலர் கல்யாணம் முடிக்காங்க, நகை போடாதவங்க எப்படி முடிப்பாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு பிரியமான. நம்ம கூட நோக்கம் என்ன தெரியுமா? விசுவாசம், தேவனை அறிகிற அறிவு, தேவனுக்காக எதையும் சகிக்க ஆயத்தம். ஆனா இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரிவிக்க முடியாது, இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரிவிக்க முடியாது. அதனாலதான் பவுல் கேட்கிறார், அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கல. பவுல் வருத்தப்படுறார். நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டு என்று உங்களை குறித்து பயந்து இருக்கிறேன். எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்காரு தெரியுமா? அவங்க சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருக்கணும், எவ்வளவு பிரயாசப்படுறாரு. ஆனா அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க. தெரியுமானவர்களே, வாழ்ந்த ஆண்டவருக்காக எது இல்லாம போனாலும் சரி. சிலலாம் அந்த கட்டுப்பாடு இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாச குடும்பம் இருக்காங்க ஒரு கிராமத்துல. அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல, அவங்களுக்கு யாரும் தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது, அவங்க தூரமான இடத்துல போய் தான் தண்ணி எடுக்கணும். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சு. நான் கண்ணால பார்த்தது என்ன தெரியுமா? நான் கண்ணால பார்த்தது சொல்றேன். நான் சொல்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு முன்னால ஒரு கிராமத்துல நான் தங்கி சபை நடத்தி கொண்டிருந்தேன். அந்த கிராமத்துல நடந்த உண்மையான சம்பவத்தை சொல்றேன். கிட்டத்தட்ட 2009 நடந்த உண்மையான சம்பவம். ஊரே தீப்பிடிச்சு எரியுது, இவர் வீட்டுல மட்டும் தீ பிடிக்கல. ஊரே கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருந்து அப்படி தீ, சின்ன பசங்க எங்கேயோ விளையாடுற இடத்துல அந்த காத்திரி காலத்துல வச்சுட்டாங்க. அந்த தீ அப்படியே பிடிச்சு வந்து, நல்லா கவனிச்சுக்கங்க, அவர் வீடு தான் முதல் வீடு. அந்த தீ பிடிச்சு வருது, அவர் வீடை மட்டும் விட்டுட்டு அவர் வீட்டுக்கு அடுத்த இடத்துல நிறைய வீடு செத்து அப்படி எப்படின்னா நான் கண்ணால பாக்கேன். ஒரு பைக் எரிஞ்சு கறி கட்டே அப்படி பைக் எரிஞ்சு கிடக்கு. அவர் வீட்டை அடுத்து தாண்டி அவர் வீட்டுல சுத்தி செத்த அடைச்சிருக்கு, ஒரு கங்கு கிடையாது. இதெல்லாம் நான் கண் கூட பாக்குற சொல்றேன். அவர் பேர் முருகன். ஆனா ரசிக்கப்பட்டு மேசாக்குன்னு வச்சாரு. எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? நான் கண் கூட பார்த்தது சொல்ல. அந்த கிராமத்துல சபையை நடத்திட்டு 2009 17 வருஷம் இருக்கும், அதுக்கு முன்ன 17 வருஷம் இருக்கும். நான் நடந்ததை சொல்றேன். எவ்வளவு பெரிய சாட்சி தெரியுமா? நான் கூட தீ அணைக்கிற உள்ள போன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீட்டுக்கு உள்ள இறங்குறேன், கால் பொசுங்குது, போக முடியாது. ஊர்ல ஓன்னு அலரிச்சுதங்க, கத்துறாங்க. மறுநாள் காலையில பார்த்தா இவர் வீடு மட்டும் பிரகாசமா இருக்கு. இவர் வீட்டுக்கு முன்னால பின்னால சுத்தி இந்த கறி கரிஞ்சு போய் இருக்கு. தீலம் பட்டு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் கறி கட்டையா தெரியுமா? மரங்கள் செடி வீடு எல்லாம் கறி கட்டையா இருக்கு. அப்படி கருணன்னு இருக்கு. இவர் வீடு அப்படி சாதாரணமா இருக்கு. இவர் சொல்ற ஒரு இதுவும் படல அப்படின்னு சொன்னாரு. வித்தியாசத்தை காமிப்பாருங்க. நீ ஊரை விட்டு ஒதுக்குற பாருங்க, அவர் தனித்து நிக்கிறாரு. அது சுத்தி இவருக்கு தான் செத்து அடைச்சிருக்கு. கார வீடுலாம் எரியுது, இவர் வீட்டை தாண்டிதான் தீ வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஓலை அடைச்ச வீடு எரியல. நான் சொல்றேன், தேவன் கூட இருப்பார் பிரியமான. நான் கண்ணால பார்த்தது சொல்றேன், தேவன் கூட இருப்பார். நமக்கு எதுவும் முக்கியம் இல்லை. எனக்கு ஐயோ இவங்க நம்மளை விட்டு போயிருவாங்களோ, சொந்த பந்தங்கள் கூட எவரும் வர வேண்டாம். இந்த வேதத்துக்காக, இந்த வேதத்தின்படி நடப்பேன். அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ, எவ்வளவு தூரம் இறங்கணுமோ இறங்கி போவேன். ஆனா உன்னுடைய பாரம்பரியத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த வேத வசனங்களை அவமாக்க நான் இடமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உறுதியாய் நின்று பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக எனக்கு மகிமையான காரியங்களை செய்வா. அதுல மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே நானும் போக கூடாது. இருக்க இடத்துல அப்படி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நான் உண்மையாகவே முழுவதுமாய் விடுதலை அடைந்திருக்கிறேனா, அல்லது இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைத்திருக்கிறேனா? ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரிவிக்கிறது வேண்டாம் ஆண்டவரே. அது போலியான மார்க்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஆண்டவர் அதுக்குள்ள நான் இன்னும் இம்மி அளவு கூட நான் இருக்கக்கூடாது. அப்படி இல்ல, அப்படி இருந்தேன் அப்படின்னா நான் தேவனுக்கு பூரணமாய் கீழ்ப்படியவில்லை என்ற அர்த்தம். ஒப்பு கொடுப்போமா? எங்க வீட்டுல கூட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, எப்பா உன்னுடைய சபையில உன்னுடைய ஆலயத்துல மெம்பர்ஷிப்புக்கு பேர் எழுதி கொடு, படம் அந்த ஒரு போட்டோ எடுத்து கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. கொடுக்கணுமான்னு அம்மா கேட்காங்க. நீங்க கொடுக்க வேண்டாம், எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது.
பிரியமானவர்களே, அர்ப்பணம் செய்வோமா? இல்ல இதை ஒதுக்கினா நாளைக்கு எதுவும் நல்லது பொழுதுக்கு வரமாட்டாங்க, கல்யாணத்துக்கு வரமோ, கல்யாணம் நடக்காது, கல்லறை கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த தேவ வசனத்தை அவமாக்க போறீங்களா? பிரியமான சகோதர சகோதரி, அப்படியே அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்தின் மேன்மை அல்ல ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு முக்கியம். கலாத்திய சபையை போல நான் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விடக் கூடாது ஆண்டவரே. உறுதியாய் பற்றி கொண்டு நடக்கணும். என்ன நேரிட்டாலும் சரி, இந்த வேத வசனத்தை நிலைநிறுத்துகிற காரியங்களுக்காக நான் எதையும் இழக்க, எவரையும் இழக்க நான் ஆயத்தம் என்று சொல்லி தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? கலாத்திய சபை அடிமைத்தன அந்த வழிபாடுகளை விரும்பி அவைகளின் மேல உள்ள நாட்டத்திற்காக சுயாதீனத்தை இழந்து போவதற்கு துணிந்து விட்டார்களே. நாம் அப்படியாய் காணப்படலாகாது. ஒப்பு கொடுப்போம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பரலோக தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மையான சந்தர்ப்பத்திற்காக ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் ஆண்டவரே சுயாதீனத்தை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே சுயாதீனத்தை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே வழிபாடுகள் நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரே அவைகள் மேல் உள்ள நாட்டத்தினால ஆண்டவரே சுயாதீனத்தை தள்ளிவிட்டு அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விடக் கூடாது. அது எவ்வளவு பெரிய வேதனைக்குரியது, அது எவ்வளவு பெரிய ஆபத்து. ஆண்டவரே, எதற்காக அந்த பழைய காரியங்கள் தேவை? எதற்காக அந்த பாரம்பரியம்? எதற்காக அந்த அடிமைத்தனம்? எதற்காக மனுஷனை உயர்த்தணும், மனுஷனை பிரியப்படுத்தணும்? தேவன் தான் முக்கியம் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். உமக்காக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை நிலைநிறுத்த ஆண்டவரே, எதை இழந்த உயிரை இழந்தாலும் சரி உங்களுடைய சத்தியத்தை நிலைநிறுத்தவே நாங்கள் போய் ஆசைப்பட, அப்படிப்பட்ட ஸ்திரமான திடமான விசுவாச பிள்ளைகளால் நாங்கள் யாவரும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த யாவரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்திற்காக